அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறான் தேவாதி தேவன் தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலின் பொல்லாப்பான காரியங்களினாலே தேவன் அவர்களை மீதியானின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதனால் மீதியானியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராளியாய் இருந்தார்கள். மீதியானியருக்கு பயந்து இஸ்ரவேலர் மலைகளிலும் கெபிகளிலும் ஒளித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலின் பயிர்களை மீதியானிகள் அழித்து போட்டு அவர்கள் விளைச்சலையும் மிருக ஜீவன்களையும் ஓட்டிக்கொண்டு போய்விடுகிறார்கள் என்று இங்கே நாம் வாசித்தோம். இந்த மீதியானியர் இஸ்ரவேலருக்கு மிகவும் அதிகமாய் தீங்கு செய்தபடியினாலே இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே வேதனைப்பட்டவர்களாக இஸ்ரவேலர் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு மீதியானியரின் கையில் இருந்து மீட்கும்படியாய் கிதியோனை தேவன் சந்திக்கிறார். அவருக்கு தரிசனமான தேவதூதனானவர், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேவதூதனானவரை கண்ட கிதியோன், கர்த்தர் எங்களோட இருந்தால் ஏன் இந்த மீதியானியர்களை கஷ்டப்படுத்தும் காரியம் நடக்கிறது? எங்கள் பிதாக்கள் தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதங்களை அடையாளங்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தார்களே, ஆனால் அவர்கள் எங்களுக்கு சொன்ன அற்புதங்களை அடையாளங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்கவில்லையே, அது எங்கே? கர்த்தர் எங்களை கைவிட்டு இந்த மீதியானின் கையில் ஒப்புக் கொடுத்தாரே என்று சொல்லும் போது தேவதூதனானவர் கிதியோனை பார்த்து சொல்கிறதான வார்த்தையை தான் நாம் தியானிக்கப் போகிறோம். 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இஸ்ரவேலரை மீதியானியரின் கையில் இருந்து மீட்க உனக்கு இருக்கும் பலம் போதுமானது. அந்த பலத்தோடே மீதியானியரை வெற்றி கொள்வாய், ஏனென்றால் உன்னை நான் தானே அனுப்புகிறேன் என்பதாய் தேவதூதனானவர் கிதியோனுடன் சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். ஆனாலும் கிதியோன் கர்த்தரிடம் சொல்கிறான், நான் எதினாலே இஸ்ரவேலரை ரட்சிக்க முடியும்? என் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம், நான் குடும்பத்தில் சிறியவன் என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருப்பேன். ஒரு மனுஷனை ஜெயிக்கிறது போல மீதியானியரை நீ முறியடித்து ஜெயிப்பாய் என்று சொல்லுகிறார். இங்கே கர்த்தர் கிதியோனிடத்தில் சொல்லும் ஒரு வார்த்தையை கவனிங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை நான் அல்லவா அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். சத்துருக்களை அழிக்க தேவாதி தேவனுக்கு மனிதனுடைய வல்லமையோ மனிதனுடைய பெரிய பலமோ தேவையில்லை. இராணுவங்களும் தேவையில்லை, படை வீரர்களின் பலமும் தேவையில்லை. நம்முடைய பிள்ளைகளிடம் இருக்கும் கொஞ்சம் பலமான விசுவாசம் போதுமானதா இருக்கிறது. அதை கொண்டு, அந்த கொஞ்சம் பலத்தை கொண்டு தேவன் பெரிய ரட்சிப்பை கொண்டு வர முடியும். அவருடைய பிள்ளைகளுடைய கொஞ்சம் பலத்தை கொண்டு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட முடியும். ஐயோ ஆண்டவரே, நான் மிக எளிமையானவன், சிறியவன், என்னால் எப்படி முடியும் என்று உங்கள் பலத்தை நினைத்து நீங்கள் பின்வாங்குகிறீர்களா? இல்லை, தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னிடம் இருக்கும் இந்த கொஞ்சம் பலம் போதும், நான் உன்னோடு இருந்து உனக்கு பெரிய வெற்றியை தருவேன் என்பதை சொல்லுகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்பதாய் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சிறியவனாய் எளியவனாய் இருந்தாலும் அவருடைய பார்வையில் நாம் பலவான்களாய் கருதப்படுகிறோம். கிதியோன் நான் எளியவன் சிறியவன் என்று சொல்லுகிறான். ஆனால் தேவன் அவனை சந்திக்கும் போதே அவனை பார்த்து சொல்கிறதான வார்த்தையை நீங்க கவனிங்க. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவனை சந்திக்கும் போதே அவனை பார்த்து சொல்லுகிறார், அவனை ஒரு பெரிய பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாமும் கூட பராக்கிரமசாலி தான். உதாரணமாக, கர்த்தர் சின்ன தாவீதோடு இருந்தார். அவனுக்கு உலகத்தின் பலமான இராணுவங்களின் பலம் தேவைப்படவில்லை. இராணுவ தளவாடங்களின் ஆயுதங்களும் அவனுக்கு தேவைப்படவில்லை. தன்னிடம் இருந்த கொஞ்சம் பலத்தை கொண்டு தேவனுடைய நாமத்தினாலே அரக்கனான கோலியாத்தை சின்ன கவன்களால் அடித்துக் கொண்டு இஸ்ரவேலுக்கு பெரிய இரட்சிப்பை கொண்டு வந்தான். காரணம், கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் தான் கொஞ்ச பலத்தினாலே அந்த பெரிய கோலியாத்தை ஜெயித்து பெரிய இரட்சிப்பை கொண்டு வந்தான்.
சாரிபாத் விதவையை நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். பானையில் ஒரு முடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருந்த நேரத்தில் தேவ மனுஷனாகிய எலியாவின் வார்த்தையின்படியே அவள் செய்தபடியால் அவளுடைய பானையில் மாவு குறையவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை என்று நாம் படிக்கிறோம். விதவையின் கையில் இருந்த கொஞ்சத்தை அதிகமாக்கின தேவன். தேவாதி தேவனாகிய இயேசு போதனை செய்து கொண்டிருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களை திருப்தியாய் போஷிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். உடனே அவர் தம்முடைய சீசர்களை கேட்டு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று அவர் கேட்கிறார். அவர்களிடத்தில் இருந்த கொஞ்சமான அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து ஆண்கள் மட்டும் 4000 பேர் சாப்பிடும்படியாய் அதை பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றினார். உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை பெரிதாக்குகிற தேவன். பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசு வஸ்திரத்தை தொட்டு சுகமடைகிறாள். இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போக்கலாம் என்கிறார். அந்த ஸ்திரீனிடத்தில் இருந்த கொஞ்சம் விசுவாசம் அவளை சுகமாக்குகிறது. அதை கொண்டு அவளை சுகமாக்குகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரிடத்தில் சொல்கிறார், என் மாம்சத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற முள்ளை நீக்கி போடும் ஆண்டவரே என்று கேட்கும் போது இங்கே அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால் 2 கொரிந்தியர் 12:9 வசனத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அதாவது பலவீனத்திலே, கொஞ்சம் பலனிலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்படியானால் அவருடைய பலன் பூரணமாய் விளங்க வேண்டுமானால் அது கீழே நீங்க வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே, நம்முடைய கொஞ்சம் பலத்திலே தேவனுடைய வல்லமையான காரியம் அடங்கும். 1 கொரிந்தியர் 1:27-28 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். அவர் உலகத்தின் வல்லமை அளிக்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்று மீதியானின் கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்க எளிமையும் சிறுமையுமான கிதியோனை கொண்டு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டது போல இந்த நாட்களில் கொஞ்சமாயிருக்கிற நம்மை தெரிந்து கொண்டு வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். நாம் பலத்திலும் எல்லாவற்றிலும் கொஞ்சமாயிருந்தோம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் என்று உபாகமம் 7:7 வாசிக்கிறோம். ஏனென்றால் கொஞ்சத்தை பெரிதாக்குகிற தேவன், கொஞ்ச பலத்தை பெரிய வல்லமையான காரியங்களை செய்ய உபயோகப்படுத்துகிற தேவன். கொஞ்சமான நம்மை, பைத்தியக்காரர்களான நம்மை, பலவீனமான நம்மை, அற்பமாய் எண்ணப்பட்டதான நம்மை தேவன் தெரிந்து எடுத்து இந்த உலகத்திலே பெரிய வெற்றியை காணும்படியாய், தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாய் நம்முடைய கொஞ்ச பலத்தை கொண்டு மாபெரும் ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். இந்த இந்திய தேசத்தை அவருடைய தேசமாக மாற்ற, சாத்தானின் பிடியில் இருக்கும் மக்களை மீட்கும்படியாய், பராக்கிரமசாலியாய் தேவ ஆவியானவரோடு சேர்ந்து செயல்படுவோம். தேவாதி தேவனே பெரிய ரட்சிப்பை நம் மூலம் கட்டளையிட போகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடத்தவர்களுமாய் இருங்கள் என்று இயேசு சொல்கிறார். இந்த உலகத்திலே கொஞ்சம் பேராய் கொஞ்ச பலம் உள்ளவர்களாய் இருந்தாலும் தேவன் நம்மை அனுப்பினபடியினால் நாம் அவராலே பராக்கிரமசாலியாய் உலகத்தை ஜெயிக்கப் போகிறோம். தேசத்தை இயேசுக்கு உள்ளாக மாற்றப் போகிறோம். தேவாதி தேவனாகிய இயேசு நம்மோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.